நாங்களே இப்போ தான் ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கோம். நடுவில் யார்றா இது கோமாளி? யார்றா அது போலி மாதிரி தெரியுது? என்னம்மா உனக்கு பிரச்சனை? வாங்கினதுக்கு மேலே கூறியே ரொம்ப வாங்கியிருப்ப போலையே. எப்படி? ரொம்ப ரொம்ப வாங்கியிருப்ப போலையே. உனக்கெல்லாம் விஜய் பற்றி பேச என்ன தகுதி இருக்குது? 50 500 ஆக்கிறாதீங்களா? ஏன் மறுபடியும் நீ என்ன பண்ண போகிற? அவர் ஒரு யதார்த்தமான பேச்சு, ஒரு எடுத்துக்காட்டு, எக்ஸாம்பிள் தெரியும்னு நினைக்கிறேன். நான்லாம் அந்தளவுக்கு கூட படிக்கலாமா? அதுக்கு சொன்னார். உனக்கு எதுக்கு அப்படியே நடுவில் பூந்துக்கிட்டு வருது? கல்யாணத்தை பண்ணாமா, 2 3 புருஷனை கட்டினோமா, ஹனிமூன் போனோமா, எப்படி ஹனிமூன் போனோமா, அடுத்து என்ன பண்ணுறோமோ, பிள்ளை குட்டியை பெற்றோமா, காசை வாங்கினோமா, திண்டமான்னு இருக்கணும். ஓகேவா? சும்மா வாய் நம்மளுக்கு தான் பேச தெரியும்னு சோசியல் மீடியாவில் நீங்கள் காணாமல் போயிருந்தீங்க. இப்போ விஜயை பேசி நீங்கள் அப்படியே ரொம்ப டெவலப்மெண்ட் ஆகிடலான்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. மதுரைக்கு அடையாளம் ஜல்லிக்கட்டு. ஏன் ஜல்லிக்கட்டு நீங்கள் தான் காப்பி ரைட்டிங் வாங்கி வச்சுருக்கீங்களா? சொல்லு. ஆஃபீஸில் இருப்பீங்களா? ஆஃபீஸில் நீ பேசுகிறத கூட விஜய் பார்த்துருக்க மாட்டார். உன்னே எதுக்கு அவர் பார்க்க வரணும்? நீ வேணால் போய் பனையூரில் வேணால் போய் வெளியே நின்று கூவிட்டு வேணாவா? அதை கூட கேட்டுக்கவே மாட்டார். உன்னையெல்லாம் ஒரு ஆளாகவே மதிக்க மாட்டார். முதல்ல உன்னை வீடியோ பேசி பெரிய ஆளாக்கி விடுறோமோன்னு சொல்லிட்டு தோணுது. தயவுசெய்து பெண்கள் யாரையும் இந்த கலிசடையெல்லாம் பேசி பெரிய ஆளாக்கி விட்டுறாதீங்க. ஓகேவா? ஹாஸ்பிட்டலுக்கு போனோமா, ஒரு 4 5 பேர் கிட்னியை திருடினம்மா, விற்றம்மா, அப்புறம் யாரையாவது பேச சொல்லி யாராவது காசு கீசு நிறைய உனக்கு கொடுத்துருப்பாங்க போல, கொடுத்தம்மா, அதை வாங்கினம்மா, இன்னும் 10 பேரை ஏமாத்துறம்மா, 10 பேர் கிட்னி, ஹார்ட்டு, காலு கை, மூக்கு புளி இதெல்லாம் திருடி விற்று அப்படி சோறு திங்கிறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது பண்ணிடலாம். திண்டம்மா, மூடிக்கிட்டு இருந்தம்மா அப்படின்னு இருக்கணும். தேவையில்லாமல் வாயை கொடுத்து மற்ற யாரும் ட்ரோல் பண்ண மாட்டாங்கம்மா. எங்கள் பிள்ளைங்க இருக்குவார், அவங்களோட அக்கா தங்கச்சி, யாரோட விஜயனாவோட அக்கா தங்கச்சி கிளின்னு கிழித்து தொங்க விட்ருவாங்க. அப்படி கிளின்னு கிழித்து தொங்க விட்டுருவாங்க. உன் வேலை எதுவோ அதை பார்த்துட்டு போய், ஓகேவா, ஆஸ்பத்திரியில் போய் கிட்னியை திருடிட்டு இரு. சும்மா நடுவில் என்னமோ அங்கே இங்கே இருக்க மற்ற யாரும் இது பண்ணாதீங்க. அதெல்லாம் அவருக்கு தாம்மா ஆகும். அந்த ஸ்டைல் எல்லாம் உனக்குலாம் ஆகாது. மூஞ்சியா பாரு, சீப்பா அங்கிட்டு அந்தங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? பெண்களெல்லாம் கொஞ்சம் கொடுத்த காசுக்கு கூவுறதை விட்டுட்டு, நம்மளுக்கு முதல்ல நம்ம வெளியே போனால் நம்ம வீட்டு பெண்கள் பாதுகாப்பாக வீட்டுக்கு திரும்பி வர்றது மாதிரி முதலமைச்சரை பாருங்கள். ஏன் முதல்வன் படத்தில் அர்ஜுன் சொன்னது மாதிரி ஒரு மாற்றத்தை தான் ஏற்படுத்தி பார்ப்போமே. சொல்லுங்கள் பார்க்கலாம். சின்ன வயசு, துடிப்பான ரத்தம், அவர் எப்படி அவருடைய சொந்த உழைப்பில் வந்த காசை போட்டு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்பா அம்மா கொள்ளையடித்த காசில் ஒன்றும் செலவு பண்ணலையே. அவங்க அம்மா அப்பாவுக்கா பேனா நடுறதும் செலவைக்கிறதும் அவங்கவுங்க அப்பாவுக்கு அவன் அப்பமிட்டு காசை போட்டு வைக்கணும். மக்களுடைய காசை போட்டு வைக்கக்கூடாதுமா. படிச்சிருக்கீல, தெரியும்ல நல்லது கெட்டதெல்லாம். அவர் வீட்டு காசை போட்டு செலவு பண்ணி வர்றார். ஒரு மாற்றத்தை தான் பார்ப்போமே, நல்லது செய்யட்டுமே. வேறு எதுக்கும் எங்களுக்கெல்லாம் வேணாம். பெண்களுக்கு வெளியே போனால் பாதுகாப்பாக பச்சை குழந்தைய கூட விட மாட்டேங்கிறான், கிழவியை கூட விட மாட்டேங்கிறான், ஆடு மாடை கூட போதையில் விட மாட்டேங்கிறான். அதை தெரிஞ்சுக்க. உன்னை எவனாவது தொடும்போது தெரியும் பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு வேணும்னு.